டயலாக் ரைட்டர்ஸ் பேசும்போது எழுதுறது தான் என்னோட ப்ரொஃபஷனலே. அப்படி தான் நான் ஆரம்பித்தேன். இப்போ 4 பேர் இருப்பாங்க. இவங்க என்ன பேசுகிறாங்க, இவங்க என்ன, அப்போ ரெக்கார்டர்லாம் கிடையாது. அதுக்கப்புறம் தான் பின்னாடி வந்துச்சு. பெரிய டேப்பு தான் இருந்துச்சு. ஸோ இப்போ பேசும்போது இப்படி எழுதிட்டே இருக்கணும். அது எனக்கு புரிஞ்சு இந்த ஷார்ட் ஹேண்டில் எழுதுவாங்கன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி ஷார்ட் ஹேண்ட் கிடையாது. கிறுக்கி கிறுக்கி அப்படியே எழுதுவாங்க. அது பார்த்தா உங்களுக்கு மட்டும் தான் புரியும். எனக்கு மட்டும் புரியும். அப்படியே நான் இவங்க என்ன பேசுகிறாங்க, இவங்க என்ன பேசுகிறாங்க, அப்படியே எழுதி முடிச்சிட்ட பிறகு அவங்க மதியானம் லஞ்ச் சாப்பிட்டு தூங்கிடுவாங்க. தூங்கினோன்னா அதை எல்லாத்தையும் நான் எழுதணும் இப்போ. ஓகே. ஸோ இது எல்லாத்தையும் நான் க்ளீனாக எழுதிட்ட பிறகு திருப்பி அதை படி, அண்ணன் என்ன சொன்னார் அதை படி, அவர் என்ன சொன்னார், அப்படியே படிப்பாங்க. ஓ இது இல்லையா, நான் வேறு ஒன்று சொன்னேன் அப்படின்னா, சார் நீங்கள் தான் சார் சொன்னீங்க அப்படின்னா, இது இல்லை இல்லை நான் வந்து நீதியும் நேர்மையும் சொல்ல சத்தியமும் தர்மம்னு சொன்னேன் அப்படின்வாங்க. ஸோ இந்த மாதிரி 2 வார்த்தைகள் மாற்றி போட்டுருவோம். ஸோ இது வந்து ஒரு ட்ரெடிஷ்னல் மெத்தடாக நமக்கு இருந்துச்சு. ஸோ அதுலேருந்து நம்ம வந்த எனக்கு அந்த எழுதி எனக்கு நல்ல ப்ராக்டிஸ் இருக்குது. சொல்கிறத எழுதி அதுக்கப்புறம் அதை திருப்பி எழுதுறது. இந்த மாதிரி நான் வந்து டைப் ரைட்டிங்னு வரும்போது எல்லோரும் பண்ணுறாங்களே, குயிக்காக பண்ணுறாங்களேன்ட்டு அந்த ஒரு இதில் தான் நான் கற்றுக்கணும்னு போனேன். ஆனால் நான் கற்றுக்க ஆரம்பித்தோன்னே அது ரொம்ப எனக்கு பிடிச்சிச்சு. அது அதுலேயே ரைட்டிங் எப்படி நீங்கள் பென்னில் எப்படி எழுதுறீங்களோ அதே மாதிரி நம்ம மைண்டும் அந்த டிஸ்பிளேவும் கனெக்ட் ஆகுது. அதுவும் ஆகுது.